நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 27. நிலைக்கோள். புலரிக்கு முன்னர் முக்தன் சென்ற போதே பிருகன்னளை அணி புனைந்து முடித்திருந்தாள். அவள் தங்கியிருந்த 3 அறைகள் கொண்ட சிறிய இல்லத்தின் முகப்பு வாயில் மூடப்பட்டிருந்தது. முக்தன் 3 முறை தேவி என்று அழைத்தான். வாயில் உள்ளிருந்து திறக்கப்படும் ஓசையை அவள் என்று அவனுக்கு காட்டியது. அவ்வோசையிலேயே அவள் முழு உருவத்தை பார்த்து அதிர்வு கொண்ட அவன் உள்ளம் படபடக்கலாயிற்று. இளஞ்செந்நிற பட்டாடையும் ஆரங்களும் குழைகளும் கொண்டை சரங்களுமாக முழுதனி கோலத்தில் தோன்றிய பிருகன்னளை வருக வீரரே என்றாள். முந்தைய நாள் இரவே அணி புனைந்து அவனுக்காக காத்திருந்தவள் போல் இருந்தாள். வெளியே அப்போதும் இருள் விலகி இருக்கவில்லை. இரவு சீவிடு நிலைக்கவில்லை. அவன் தன் இல்லத்திலிருந்து கிளம்பிய போது புறவியின் வெண்ணிற பிடரிமயிர் கூட தெரியாத கருக்கிருட்டு இருந்தது. அவன் அவள் உடலில் இருந்து எழுந்த புது மலர்களின் மணத்தையும் நீராடி ஈரம் முழுதுலராத உடலின் நீராவி கலந்த வியர்வையின் மணத்தையும் முகர்ந்தபடி உள்ளே சென்றான். ஆடை சரசரக்க கைவளைகளும் சிலம்பணிகளும் கழுத்தணிகளும் ஒலிக்க அவனுக்கு பின்னால் வந்து முன்னரே வந்துவிட்டீர்கள் வீரரே என்றாள். அவன் திணறலுடன் ஆம் என்றான். அமருங்கள், அருந்துவதற்கு ஏதேனும் கொண்டு வருகிறேன் என்றாள். முக்தன் அவள் உடலில் இருந்து விழிகளை விலக்கி நான் இல்லத்தில் இன்கூழும் அப்பங்களும் அருந்துவிட்டுத்தான் வந்தேன் என்றான். அவள் மெல்லச் சிரித்து என் கையால் ஒரு குவளை இன்கடு நீர் அருந்தலாம். இது அன்னை கை சமையல் அல்ல, இதன் சுவை வேறு என்றாள். அவள் சொன்னதென்னவென்று புரியாமலேயே முகம் சிவந்து குரல் பதற ஆம் உண்மை என்றான் முக்தன். விழிகள் பிரிதொரு மொழியில் ஒரு சொல் உதிர்த்தனவென நொடிக்க அவள் எழுந்து சிலம்புகளும் கைவளைகளும் ஒலிக்க உள்ளே சென்றாள். மெல்ல அசைந்து அவள் பின் அழகுகளை பார்த்த பின்பு தன்னுணர்வுடன் விழி விலக்கிக் கொண்டு எப்போது எழுந்தீர்கள்? நீராடி அணி புனைந்து சித்தமாக இருக்கிறீர்கள் என்றான். அவள் அடுமனைக்குள்ளிருந்து நீங்கள் புலரிக்கு முன்னரே வந்து விடுவீர்கள் என்று தெரியும் என்றாள். எப்படி என்று அவன் கேட்டான். அவள் தலையை நீட்டி சிரித்து தெரியும் அவ்வளவுதான் என்ற பின் மறைந்தாள். தன் உள்ளத்தின் ஓசையை கேட்டபடி மூச்சு திணறுவதை உணர்ந்து தசைகளை எளிதாக்கி இயல்பு நிலை கொள்ள முயன்றபடி முக்தன் அமர்ந்திருந்தான். 2 உள்ளங்கால்களும் வியர்த்திருப்பதாக தோன்றியது. உள்ளங்கால்கள் வியர்க்குமா? முன்பெப்போதும் அதை உணர்ந்ததில்லை. குளிர் எஞ்சியிருந்த புலரியிலேயே இத்தனை வியர்வை புறவியில் வந்ததனால்தான். ஆனால் புறவியை மிக மெல்லத்தான் செலுத்தினான். மூச்சிறைக்க வியர்வை மனத்துடன் வந்திறங்கலாகாதென்று எண்ணி இருந்தான். அறியாமல் குதிமுட்கள் புறவியை தூண்டியிருக்கலாம். புறவி என்பது ஓட்டுபவன் உள்ளம் பருவடிவு கொண்டது என்று அவனுக்கு போர்க்களை கற்பித்த சுஷமரின் சொற்களை நினைவு கூர்ந்தான். எதிரியின் விழிகளை நோக்குவது உன்னை அவன் நோக்கும் வாயில் திறப்பது. அவன் புறவியை நோக்கு, அது அனைத்தையும் கூறும். அவன் பதற்றத்தை, அச்சத்தை, வெறியை, விரைவை உள்ளே அவள் கைப்பட்டு கலங்கள் மணியொலியும் சிலம்போசையும் எழுப்புவதை கேட்டான். ஓசையிலேயே அவள் முற்றிலும் காட்சி என தெரிந்தாள். தன் அன்னையின் காலடி ஓசையை அவனால் அறிய முடிந்தது. புறவியின் குளம்போசையை அவன் அறிந்திருந்தான். ஒவ்வொரு ஓசையிலும் இவளை உணர முடிகிறது. நன்கு தேய்த்து பொன்னென ஆக்கப்பட்ட குவளையில் இன்கடு நீர் ஆவியழ மரத்தாளத்தில் வைத்து ஏந்தியபடி அவள் நடந்து வந்தாள். ஒவ்வொரு அசைவும் ஆடல். நடை என்று ஒன்றை எப்போதும் அறிந்திருக்க மாட்டாள் என்பது போல. என்ன பார்வை என்று புன்னகைத்தபடி கலத்தை நீட்டி அருந்துக என்றாள். ஆம் என்றபடி அவன் அதை எடுத்துக்கொண்டான். தாளத்தை அப்பால் வைத்துவிட்டு எதிரில் இருந்த பீடத்தில் அமர்ந்து கால்களை அதன் மேல் மடித்து கொண்டாள். அரண்மனையிலிருந்து தேர் வரும் என்றார்கள் அல்லவா என்றாள். ஒரு மிடறு நீர் குடித்துவிட்டு ஆம், நீங்கள் செல்வது அரசிக்கு ஆசிரியராக அல்லவா என்றான். அவள் சிரித்து அவளுக்கு நடனம் சொல்லிக் கொடுப்பது புறவிக்கு பறக்க கற்றுக் கொடுப்பது போல என்று முந்தைய ஆசிரியை என்னிடம் சொன்னாள் என்றாள். அவன் சிரித்து மெய்தான், நிஷதகுடிகளில் எந்த பெண்ணுக்கும் ஆடல் அமைந்ததே இல்லை. இங்கு விரலியர் வந்து மேடையில் ஆடும் போதெல்லாம் ஒவ்வொருவரும் அதை உணர்வதுண்டு என்றான். அவள் ஆடலற்ற குடி என்று ஏதும் இல்லை
என்றாள். ஆம், எங்களுக்கும் ஆடல்கள் உண்டு. விடுவுகளிலும் குடி பண்டிகைகளிலும் நாங்கள் கூடி ஆடும் கலை நிகழ்வுகள் பல. ஆனால் அது தாளத்திற்கு உடலை ஒப்பு கொடுப்பது மட்டுமே. அத்தாளத்தினூடாக ஒவ்வொருவரும் தாங்களெனும் உணர்வை இழந்து குடியென்று பெருக்கில் ஒழுகும் துளியாகிறார்கள். அதன் அலைகளில் தாங்களும் அசைகிறார்கள் என்றான். அவள் சிரித்து, நடனம் என்பதே அதுதான் என்றாள். ஆனால் இங்கு கலையென ஆடப்படும் நடனங்கள் அனைத்தும் ஒருவர் தன் உணர்வுகளினூடாக சென்று எங்கோ எதையோ எய்துவதுதான் என்றான் முக்தன். அவள் தலை சரித்த போது குழல் கற்றையில் சுருட்டி கட்டப்பட்டிருந்த முத்தாரம் சரிந்து கன்னத்தை தொட்டபடி ஆடியது. புன்னகையுடன், நன்கு நோக்கி இருக்கிறீர்கள், கூர்ந்து எண்ணியும் இருக்கிறீர்கள் என்றாள். அப்பாராட்டுரையால் அவன் முகம் சிவந்தது. விழிகளை விலக்கி கொண்டான். இவ்வண்ணம் எண்ணி நோக்குங்கள். அவ்வாறு தன்னை இழந்து தன் குலத்தின் அலைகளுக்கு உடலை ஒப்பு கொடுத்த ஒருத்தி பின்னர் மெல்ல கனிந்து மேலும் முன்னெழுந்து வெறும் கற்பனையிலேயே அக்குலத்தை தன்னை சூழ உணர்ந்தாள் என்றால், அவ்வாறு நிலை அழிந்து பெருநிலை கொண்டாள் என்றால், அவளுக்கு அவ்வாறு தன்னிலை அழிந்து பேருரு கொள்ள குலமோ திரளோ தேவையில்லை என்றாள் என்றாள். அவன், ஆம், அது நிகழக்கூடுவதே என்றான். நடனம் என்பது அதுவே. தன்னை தன் உடலை கற்பனையினூடாக பிரிது பலவாக ஆக்கி பெருக்கி கொள்ளுதல். தன் அன்னையாக, தந்தையாக, உடன்பிறப்பாக, சுற்றங்களாக, குடியாக, குலமாக, மேலும் விரிந்து மரக்கிளைகளாக, நீர்த்துளிகளாக, புகையாக, காற்றாக, கனலாக, வானாக என்றாள் பிருகன்னலை. அவ்வண்ணம் பிரிதாகி பெருகி முழுமை கொள்வதற்கு தடையென்றிருப்பது உடல் கொண்டிருக்கும் தன்னிலையே. ஒவ்வொரு உடலிலும் அவ்வுடலை உள் நின்று வடிவமைக்கும் தன்னுணர்வு ஒன்று உள்ளது. பார்த்திவ பரமானு என கருவறைக்குள் நுழைகையிலேயே அவ்வுணர்வு உருவாகி விடுகிறது என்கிறார்கள். தான் என்றும் பிரிதென்றும் உடல் கொள்ளும் இருமையும் விளக்கமுமே முதல் தன்னுணர்வு. தொப்புள் கொடியை பற்றி இது வேறு என விளக்குகிறது குழவி. கருவறை சுவர்களில் கால் வைத்து எம்புகிறது. தன் காலையும் கையையும் தான் என்று எண்ணி முத்தமிடுகிறது. பின்பு பிறந்து வந்து காற்றையும் ஒளியையும் நீரையும் உணரும் போது பிரிதெனும் தானெனும் விளக்கே புவி என்ற அறிவாகி அதற்குள் நிறைகிறது. அயல் விழி தொடுகையில், அயல் கைப்படுகையில் அது கொள்ளும் தன்னுணர்வு அச்சமும் எச்சரிக்கையுமாகி இங்கு வாழவும் வெல்லவும் அதற்கு தேவையாகிறது. தன் உடலும் தன்னவர் உடலும் தொடுகையில் அளிக்கும் இன்பமே இப்புவியில் மானுட உடலுக்கு முதன்மை கொடை. இவ்விரண்டையும் முற்றிலும் களைவதனூடாகவே மூன்றாவது பேரின்பமாகிய பிறவாதலை பெருகுதலை சென்றடைய முடியும். நோக்குக, ஒவ்வொரு குழவையும் அன்னையர் மடியில் கைகளில் இடையில் அமர்ந்து உடல் அசைவுகளை பயின்று எடுப்பதே. சிறுகால் வைத்து நடந்தும் விழுந்தும் உணவு களத்தில் அள்ளியும் துழன்றும் தன் அசைவுகளை தீட்டிக் கொள்கிறது. பின்பு விளையாடல்கள், பல 100 பயிற்சிகள், அவை நிற்றல்கள், களம் காணல்கள். மானுட உடல் என்று திரள்வது தன்னை சூழ்ந்திருக்கும் பிற அனைத்திற்கும் உடலுள் வாழும் உளம் கொண்டிருக்கும் எதிர்வினை மட்டுமே. காட்டில் நின்றிருக்கும் ஒரு மரம் அக்காட்டிற்குள் அது தனக்கென கண்டடைந்த வெளி என்பது போல உங்கள் விழிகள் ஒவ்வொரு கணமும் பிற விழிகளால் பந்தென விளையாடப்படுகின்றன. மரக்கிளைகளை காற்று போல சூழ்ந்திருக்கும் புற உலகு உங்கள் கைகளை சுழல வைக்கிறது. பிற என எழுந்து சூழ்ந்த அனைத்திற்கும் விளையாட்டு பாவை என நம்மை நாம் அளித்திருக்கிறோம். நடனக்கலை என்பது நம் தன்னிலையை இங்கிருந்து விலக்கி பிறவென சூழ்ந்துள்ளவையாக முற்றிலும் ஆக்கிக் கொள்ளுதலே. மேடையில் ஆடுவதல்ல அது. நடனத்தின் முழுமை என்பது தானன்றி எவருமே இல்லாத இடத்தில் ஆட்ட நடையும் நிறைவு மட்டுமே. அவள் குரலும் கூறுமுறையும் பல 100 மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்குரியவை என முக்தன் எண்ணினான். நோக்கருக்கோ சுவைப்பதற்கோ அல்ல அது. பிரம்மம் புடவியை நிகழ்த்துவது போல ஆடற்கென நிகழும் ஆடல் அது. உடல் உருமாறி எழுந்து உடலின்மையை எய்தும் ஒரு கணம். ஏன் மேடையிலும் நிகழலாம் என்றால் அது தொடங்கும் போது சூழ்ந்திருக்கும் அனைத்தும் மறக்கப்பட்டு விடுகின்றன என்பதால்தான். ஆடல் எங்கு நிகழினும் ஆட்டன் முழு தனிமையில்தான் இருக்கிறான். அவள் பேச பேச அவன் முகுடி ஒளியில் விழி கட்டப்பட்டு மெல்ல உடன செய்யும் பாம்பென முன்னால் அமர்ந்திருந்தான். செவ்விய உதடுகள் சுருங்கி விரிந்து சிறு வெண்பற்களை காட்டி மறைத்து
கண்ணக்கோடுகள் இழுபட்டு விரிந்து கண்கள் ஒளி கொண்டு காது மடல்களில் ஆடிய குழைகள் கழுத்தை தொட்டும் விலகியும் ஆட, புரிகுழல் தன் நிழல்களுடன் நெளிந்து பறக்க, கழுத்து ஒசிந்தும் தோள் விலகியும் கை நெகிழ்ந்தும் அவனை ஆட்கொண்டிருந்தது அவள் உடல். உங்கள் விழிகளில் கனவை கண்டேன், ஆகவே உடன் சேர்த்தேன். இவ்வண்ணம் முழு கனவில் ஆழ்வீர்கள் என்று எண்ணவில்லை என்றாள். அவன் விழித்து கொண்டு, இல்லை, நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றான். என்ன என்று அவள் கேட்டாள். விரலியர் உடல்கள் இளமையிலேயே தன்னுணர்வை துறக்கும் பயிற்சி கொண்டிருக்கின்றன. சூதர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை கொஞ்சி தோளிலும் நெஞ்சிலும் சூடி வளர்க்கிறார்கள். பிற குலமகள்களோ 2 வயதில் இடைத்தாலை அணிவது வரைதான் குழவிகளாக கருதப்படுகிறார்கள். பின்பு அன்னையரும் தோழியரும் அன்றி பிறர் அவர்களை தொட இயலாது. தந்தையர் கூட விழி கூர்ந்து நோக்க இயலாது. 5 தாலி அணிகையில் எச்சரிப்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் விழி தொடுகையிலேயே உடல் சிலிர்க்க தொடங்குகிறார்கள். தன் உடலுக்குள் அனைத்து வாயில்களையும் மூடி சிறை கொள்கிறார்கள். ஒவ்வொரு உடல் அசைவும் எண்ணி எண்ணி பயிற்றுவிக்கப்படுகிறது. அரசியரோ மேலும் பெரிய சங்கிலிகளால் தளைக்கப்படுகிறார்கள். அவை முறைமைகள், குலச்சடங்குகள், குடிமுறைமைகள், ஒரு சொல் கூட உளம் தெளிந்து குமிழி என எழ இயலாது. ஓர் அசைவு கூட சித்தத்தால் தொட்டு அலையென எழுப்பப்பட முடியாது. அவர்கள் நடனம் கற்பதே ஒருபோதும் இயலாது என்றான். மிருகநலை நகைத்து, கேட்கையில் அது மெய்தான் என தோன்றும், ஆனால் என் அறிதல் வேறு. ஆம், விரலியர் உடலில் நெய்யில் அனலென ஆட்டம் பற்றி கொள்கிறது. ஆனால் உலர்ந்திருகிய அரணிக்கட்டையிலும் அனல் உறைகிறது. அத்தனை சிறைகளுக்கு உள்ளே பெண்கள் தனித்திருக்கிறார்கள். சிறை அறைக்குள் நாம் அடையும் விடுதலை என ஒன்று உண்டு. வீரரே, அதை ஆண்கள் பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். பிறர் நம்மை உள்ளே அடைத்து மூடுகையில் மறுபக்கம் நாம் நம்மை உள் வைத்து முற்றிலும் மூடிக்கொள்ள முடியும். எவரும் அறியாத தனிமையில் அனைத்தையும் எடுத்து நாம் என்று அமர முடியும். குலமகள்கள் அத்தனிமையில் பற்றி கொண்டு பெருந்தழலென எழுவதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் என்றாள். அவ்வண்ணம் தான் உத்தரை எழவிருக்கிறாரா என்றான் முக்தன். தன் குரலில் எழுந்த ஏளனத்தை வெல்லும் பொருட்டு, என்ன இருந்தாலும் அவர் இளவரசி என்றான். பிருகன்னலை, முந்தைய ஆசிரியர் அவள் கற்றிருக்கும் இளவரசியின் உடலசைவுகளுக்கு மேல் கூடுதலாக நடனம் என்னும் உடலசைவை கற்றுக் கொடுக்க முயன்றார். அவள் கற்ற ஒவ்வொரு அசைவும் இவர் கற்பித்த அசைவுகளுடன் முரண்பட்டன. பிடியானையின் துதிக்கை போல கை தூக்கி வாழ்த்துக்களை ஏற்க வேண்டும் என்று அரச முறைமை கற்பிக்கிறது. மலைப்பாம்பு இறை நோக்கி இறங்குவது போல அவை வணக்கம் அமைய வேண்டும் என்று ஆட்ட நூல் சொல்கிறது. அவை ஒத்திசையவில்லை என்றாள். நான் அவளுக்கு உள்ளிருந்து பெரிதொன்றை எடுக்க கற்பிக்கப் போகிறேன். அரசி என அவள் இருக்கும்போது ஆடல் அவளுடன் உரையாது. அரசி அல்லாதாகி அவளென்று எஞ்சும் தனியறைக்குள் ஆடல் மட்டுமே அவளுடன் இருக்கும். அதை தடுக்கும் தன்னுணர்வொன்றும் அவளிடம் எஞ்சாது என்றாள். அவன் நகைத்து, நன்று, அவை நடுவே அரியணை மேடையில் அவ்வாட்டம் எழாதிருக்கும் வரை அனைத்தும் நலமே என்றான். அவள் நகைத்து, 2ஆக பகுத்து கொள்வதைப் போல பெருகும் வழி பிரிதொன்றில்லை. அவ்விரண்டில் ஒன்று பெருகி பிரிதொன்றை உண்ணும் என்றால் அமையும் முழுநிலை போல சிறந்த தவமும் இல்லை என்றாள். உத்தரைக்கு பிருகன்னலை நடனம் கற்பிக்கும் இளவேனில் மண்டபம் அரண்மனைக்கு வடகிழக்காக அமைந்திருந்த அணிச்சோலைக்கு நடுவே இருந்தது. நீள்வட்ட வடிவிலான அக்கூடத்திற்கு வெளியே இடைநாழியில் உடைவாளுடன் முக்தன் காவல் நின்றான். உள்ளே பெண்களின் சிரிப்பொலிகளும் அணியோசைகளும் நகையாடும் குரல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் அவற்றை ஒதுக்க முயன்றாலும் அவையன்றி எவையும் சித்தத்தில் நிலை கொள்ளவில்லை. முதல் நாள் ஆடல் கற்க தன் 7 தோழியருடன் உத்தரை வந்தபோது அவன் கூடத்தின் விரிந்த திண்ணையில் இடையில் கை வைத்து இடை ஒசிய நின்று அவர்களை நோக்கி கொண்டிருந்த பிருகன்னலையிடம், 7 பேருக்கும் கற்பிக்கப் போகிறீர்களா என்றான். அவள் திரும்பி, எந்த பெண்ணும் அறியா நிலையில் ஆடல் கற்க தனியாக வருவதில்லை. ஆடலை ஒரு விளையாட்டென்றே எண்ணுகிறார்கள். அதில் கூடி உவகை கொள்ள பிறருடன் வருவார்கள். எப்போது அவ்வாறு உடன் வருபவர்கள் வேண்டியதில்லை என்று அவளுக்கு தோன்றுகிறதோ அப்போதே நடனம் அவளுக்குள் செல்ல தொடங்குகிறது. இந்நகரின் அனைவரும் சூழ இருந்தாலும் முற்றிலும் தனிமையில் இருப்பதாக தோன்றுகையில்
நடனம் நிகழத் தொடங்குகிறது என்றாள். பட்டாடை உலையும் ஒலியுடன் மெல்ல குலுங்கிய வளையோசை உடனிணைய உத்தரை படியேறிய போது ஒரு தோழி அவள் காதில் ஏதோ சொல்ல அவள் திரும்பி அவள் கைகளை அடித்தாள். பிற பெண்கள் சேர்ந்து சிரிக்கும் ஓசை கேட்டது. அருகே வந்து நின்ற உத்தரை, வணங்குகிறேன் ஆசிரியையே என்றாள். அல்லது ஆசிரியர் என்று சொல்ல வேண்டுமோ என்று இன்னொரு பெண் கேட்க அனைவரும் சிரித்தனர். ஆசிரியர் எப்போதும் ஆண்பால்தான் என்று பிருகன்னலை சொன்னாள். ஏன் என்று உத்தரை புருவம் சுளிக்க கேட்டாள். அன்னை எப்போதும் பெண்பால் என்பது போல என்றாள் பிருகன்னலை. புரியாமல் தன் தோழியரை பார்த்த பின் நன்று என்று உத்தரை கை நீட்டினாள். ஒரு தோழி தாளத்தில் அணிகளும் பட்டும் பொன் நாணயங்களும் வைத்து அளிக்க அதை பிருகன்னலைக்கு தலை வணங்கி, என் எளிய குரு காணிக்கை, ஏற்ற அருளல் வேண்டும், கலையளித்து வாழ்த்துக என்று சொல்லி நீட்டினாள். பிருகன்னலை அதை வாங்கி அவனிடம் அளித்த பின் கை கூப்பி நின்றாள். உத்தரை முழந்தாளிட்டு அவள் கால்களை பணிய பிருகன்னலை அவள் தலையில் கை வைத்து, கலை தேர்க, கலையினூடாக பிற அனைத்தையும் தேர்க, அறிந்தவற்றினூடாக அறிய ஒண்ணாதவை அருகணைக, அதன் தொடுகை நிகழ்க, ஆம் அதன் தொடுகை நிகழ்க, ஆம் அவ்வாறே ஆகுக என்றாள். அவர்கள் ஆடர் களத்திற்குள் சென்றபோது வாயிலில் நின்றபடி அவன் அவர்களை பார்த்தான். அவர்கள் எவரும் ஆடலை ஒரு பொருட்டென எடுத்தவர்களல்ல என்பது ஒவ்வொரு முகத்திலும் இருந்த சிரிப்பிலும் விழிகள் ஒருவரோடொருவர் தொட்டு தொட்டு பேசிக்கொண்டதிலும் தெரிந்தது. பிருகன்னலை, அமர்க என்றாள். நான் சலங்கையை கட்டிக்கொள்ளட்டுமா என்றாள் உத்தரை. முதலில் ஆடலை நோக்குவதை பயில்க என்று சொன்னாள் பிருகன்னலை. ஆடலை வழக்கமாக விழிகளால் நோக்குவோம் என்று ஒரு தோழி சொன்னாள். பிருகன்னலை அவளை நோக்கி திரும்பி, ஆம், ஆனால் விழிகளுக்கு பின் பிரிதொரு ஆடர் பெண் வந்து அமர வேண்டும். உடனாடாது எந்த ஆடலையும் எவரும் அறிய முடியாது என்றாள். உத்தரை அங்கிருந்த சிறு பீடம் ஒன்றில் அமர்ந்து மடியில் கை கோத்தபடி, இப்போது நீங்கள் ஆடப் போகிறீர்களா என்றாள். ஆம் என்ற பின் பிருகன்னலை திரும்பி அவனிடம் கை அசைத்தாள். அவ்வசைவின் அழகில் அவன் இளவரசியையும் தோழியரையும் மறந்து முகமலர்ந்து கள்ளுண்டவன் போல் அருகணைந்தான். அச்சலங்கைகளை அணிவி என்றபடி பிருகன்னலை தன் காலை தூக்கி சிறு பீடம் மீது வைத்தாள். அவள் சுட்டி காட்டிய சிறு சந்தன பேழையை திறந்து அதிலிருந்த வெள்ளிச் சலங்கையை எடுத்தான். அது பேழையின் சிவந்த பட்டு மெத்தையில் ஒரு அழகிய சிரிப்பு போல் இருந்தது. கைகளில் எடுத்தபோது சினுங்கியது. அதை அவள் கால்களில் அணிவித்தான். ஆணியை முறுக்கி இரு கால்களிலும் சலங்கை கட்டியதும் அவன் விலகிச் செல்லலாம் என்று அவள் கை காட்டினாள். ஊதி பஞ்சென தன்னை அவள் விலக்குவதாக உணர்ந்தான். எடையின்றி பறந்து சென்று அரைச்சுவர் அருகே மெல்ல படிந்தான். பிருகன்னலை இயல்பாக நடந்து சென்று கூடத்தின் நடுவே நின்றாள். உத்தரை, தாளமிடுவது யார் என்றாள். அவள் புன்னகைத்து, காற்றில் ஆடும் மரங்களுக்கோ நீர் பொழியும் அருவிக்கோ பிரிதொருவர் தாளமிடுவதில்லை என்றாள். உத்தரை தன் தோழியரை நோக்கிய போது கண்களில் மெல்லிய நகைப்பிருப்பதை அவன் அறிந்தான். ஒரு கணத்தில் பிருகன்னலையின் உடலில் தாளத்தின் முதல் ஒலி எழுவதை அவன் கண்களால் பார்த்தான். அவ்வொலி அசைவின்மையின் கணம் என நிகழ்ந்தது. முழு உடலும் உறைந்து அக்கணம் திரைவிலைக்கு வைக்கப்பட்ட சிற்பம் என்றாகியது. பின்பு நுண் சிற்பங்கள் அவ்வுடலினூடாக ஒழுகத் தொடங்கின. அசைவென புற உலகில் அவன் கண்ட அனைத்தும் தங்கள் தூய உருவில் அவ்வுடலினூடாக நிகழ்ந்து சென்றன. அனலும் புனலும் மலர்மரமும் முகிலும், மானும் மயிலும் புறவியும் யானையும் சிம்மமும் குழந்தையும் கண்ணியும் காளையும் மீண்டும் நிலை கொண்டு உடல் மீண்டாள். குனிந்த நிலம் தொட்டு வணங்கி இடையில் கை வைத்து நின்று உத்தரையிடம், ஆடுவதென்றால் என்னவென்று அறிந்திருப்பாய்? ஆம் என்று அவள் கை கூப்பினாள். அங்கிருந்த ஒவ்வொருவரும் பிரிதெங்கிருந்தோ மீண்டு உடலில் வந்து அமைந்தனர். கை நீட்டி எழுக என்று பிருகன்னலை சொல்ல கோப்பிய கைகளுடன் எழுந்த உத்தரை, நான் உங்களுடன் ஆடினேன், உமை இறைவனுடன் ஆடுவதைப் போல என்றாள் நடுங்கும் குரலில். உங்கள் ஆட்டத்தின் ஒவ்வொரு அசைவிலும் எஞ்சியிருந்த ஒரு சிறு பகுதியை நான் நிறைத்தேன் என்றாள். குரல் தழுதழுக்க உடல் துவள வேறேதோ சொல்ல நாவெடுத்த பின் கால் மடித்து அமர்ந்து பிருகன்னலையின் கால்களில் தன் தலையை வைத்து, எனக்கு அருள்க தேவா
ஒரு கணமேனும் இவ்வுடலால் அவ்வாடலை ஆட முடிந்தேன் என்றால் பிறவி கொண்டதன் பொருளை அடைவேன். நன்று, அது நிகழ்க என்றாள் பிருகன்னலை. பெண்டிர் ஒவ்வொருவராக எழுந்து வந்து அவள் அருகே நின்றனர். ஒருத்தி கை கூப்பி பிழை பொறுக்க வேண்டும் என்றாள். ஏன் என்று பிருகன்னலை கேட்டாள். தாங்கள் உமையொரு பாகன், நாங்கள் அதை உணரும் விழிகளற்றிருந்தோம் என்றாள். பிருகன்னலை குனிந்து உத்தரையை தூக்கி எழுப்பி அவள் விழி நீரை துடைத்து, நாம் நாளை முதல் தொடங்குவோம் என்றாள். அல்ல, இன்று இக்கணம் ஒரு முறையேனும் ஒரு சுவடேனும் நான் கற்றாக வேண்டும். இன்று இரவு அதை என் நெஞ்சில் வைத்து துயில்வேன் என்று உத்தரை சொன்னாள். குழலை பின்னால் தள்ளி இனிய பறவையொலி ஒன்று எழ வாய்விட்டு நகைத்த பிருகன்னலை, நன்று, முதற் சுவடு என்னவென்று இன்று கற்பிக்கிறேன் என்று அவள் தோளை தொட்டு அழைத்துச் சென்று களம் நடுவே நிறுத்தினாள். முதல் பாடம் என்பது நிற்பதே. அரைமண்டியில் அல்ல, அரை அளவோ மூன்றொசிவோ அல்ல, மலரமைவோ கிளைவளைவோ அல்ல, இயல்பாக எளிதாக என்றாள். உத்தரையின் விழிகளை நோக்கி அவளுக்கு மட்டுமே என பிருகன்னலை சொன்னாள். ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு நடையுண்டு என்று அறிந்திருப்போம். ஒவ்வொரு நிலை உண்டென்று அறிக. அது உங்கள் கால்கள் நிலத்தூன்றும் அமைப்பால், முழங்காலுக்கும் மூட்டுக்குமான தொலைவால், முழங்கால் வளைவால், தொடைகளின் பருமனால், பின்னழகின் குவிவால், முலைகளின் முழுப்புக்களால், கை நீளத்தால் அமைக்கப்படுகிறது. உள்ளிருக்கும் தசைகளின் இழுவிசையால், இன்னும் நாம் அறியாத பல நூறு உடற்கூறுகளால் வழிவாகிறது. அத்துடன் ஒவ்வொரு தசையையும் இழுத்து இயக்கும் உள்ளத்தாலும் அது அமைக்கப்படுகிறது. நின்றிருக்கும் ஒருவனை பார்க்கையில் அவன் உடல் எண்ணங்களுக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கும் என்பதை காணலாம். எப்போது உளம் கூர்கிறான், எப்போது கிளர்கிறான், எப்போது கருத்தழிகிறான் என்பதை தசைகள் காட்டும். உத்தரை முலைகள் எழுந்தமைய பெருமூச்சுடன் ஆம் என்றாள். உத்தரையை மெல்ல அழைத்து வந்து அவள் நின்றிருந்த இடத்தில் நிலை கொள்ளச் செய்து, இங்கு நிற்கிறாய், உள்ளத்தின் பிடியிலிருந்து உடலை முழுமையாக விடுவிக்கிறாய் என்றாள். உத்தரை இரு கைகளையும் கோத்து நின்றாள். பிருகன்னலை, உன் முலைகளை எண்ணி நாணுகிறாய், ஆகவே இவ்வசைவை அடைகிறாய் என்றாள். கண்ணியாக உணர்கையிலேயே முலை குறித்த உணர்வை பெண்டிர் அடைகிறார்கள். அது நோக்கப்பட வேண்டும் என்று விழைகிறார்கள். நோக்கப்படுகையில் கூசுகிறார்கள். உந்தி முன் நிறுத்துகிறார்கள். தோள் வளைத்து பின் இழுக்கிறார்கள். அவற்றை முற்றிலும் மறந்து விடுக. அவை மரக்கிளையில் வந்தமர்ந்த இரு அயல் பறவைகள். முற்றிலும் அவற்றை காற்றுக்கும் வெளிக்கும் விட்டுவிடு என்றாள். உத்தரை தோள்களை மெல்ல தளர்த்தினாள். இடையை ஒசிக்கிறாய். எங்கு நிற்கும் போதும் அங்கிலாதிருப்பதே இடைவளைவில் வெளிப்படுகிறது. இங்கிருக்கையில் உள்ளம் பெரிதெங்கோ பிடிகொண்டிருக்கிறது. அதை விடு. மரங்களைப் போல் நின்றிருக்கும் இடத்தில் முழுமையாக நில். உத்தரை அச்சொற்களுக்கு ஏற்ப அறியாது உடல் மாறுபட்டு கொண்டிருந்தாள். அவள் சொற்களின் காற்றுப்பட்டு அசையும் சுடர் போல. அவன் அச்சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தான். மிக இயல்பாக பிருகன்னலையின் கைகள் உத்தரையின் உடல் மேல் தொட்டு சென்றன. அவளுக்கு மட்டுமேயான குரலில் உடலை விடுவித்து பிரிதொன்றாக்கி அங்கு நிறுத்துவதை குறித்து அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். முக்தன் விழிகளை விலக்கி வெளியே பார்த்தான். தன் உள்ளம் பதைப்பு கொண்டிருப்பதை உணர்ந்தான். எங்கோ அரிய பொருளொன்றை வைத்துவிட்டு நினைவு கூர்ந்தது போல, பேரிழப்பொன்று அணுகுவதை முன்னரே அறிந்தவன் போல. அவ்வுணர்வுடன் தனித்து நின்று அவன் போராடினான். அதை வெல்லவும் கடக்கவும் முயன்றான். அதன் பொருட்டு அதை கூர்ந்து நோக்கினான். அந்நோக்கு சென்று தொட்ட ஒன்றை முழுதுணர்ந்ததும் அஞ்சி உடல் விதிர்க்க பல நூறு காதம் பின் திரும்பி ஓடி மீண்டு வந்தான். உடலில் வியர்வை சூழ்ந்திருக்க மரக்கிளையின் காற்றசைவை உணர்ந்த பின் மூச்சிழுத்து நேர்விட்டு நிலை கொண்டு நேரே பார்த்தான். நடனக்கூடத்தில் உத்தரை நின்றிருக்க சற்று தள்ளி இடையில் கை வைத்து பிருகன்னலை நோக்கி நின்றாள். அங்கு நின்றிருந்த உத்தரை முற்றிலும் பிரிதொருத்தியாக இருப்பதை அவன் கண்டான். நீர்க்கோலம் 27வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.